எப்ப யாராவது புதுசா டோக்கன் வாங்குற ஒரு மாதிரி இருக்கீங்களா? நான் இருக்கேன். வாங்க வாங்க. பேர் என்ன உங்க? குமார். ஊரு? பேராவண்ணி. சரி, இந்தாங்க இப்ப 26வது டோக்கன். நீங்க 26 இருக்கு. 4 பேர் தான் இருக்காங்க. 26 டோக்கன் இப்ப எல்லாம் சாப்பிட போயிருக்காங்க. சில பேரு இங்க டீ குடிக்க போயிருக்காங்க. வந்துருவாங்க. சரி, எப்ப பாப்பீங்க? கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். 2-3 மணி ஆகும். நீங்க போய் சாப்பிட்டு கூட கொஞ்சம் லேட்டா வரலாம். சரிங்க. ஓகே. எப்பா 1ல இருந்து 5 வரையும் வந்து உள்ள உட்காருங்க. எப்பா அப்படியே 1 2 3 அப்படியே உட்காருங்க. நீங்க 2வது டோக்கனா? ஆமா, நான் 2வது டோக்கன். நீங்க 3ஆனே? 4 நீங்க தானே? இல்ல 5 4 நம்ம டோக்கன். ஓ 4 நீங்களா? சரிண்ணே. அப்புறம் சாமி நல்லா பாப்பாரா? நல்லா பாப்பாங்கன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டு வந்து. அப்படியா? சரிண்ணா. நான் இது மாதிரி கல்யாணம் ஆகல, பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம், ஒன்னும் அமையல. அதனால சாமியை பார்த்து குறி கேட்டு எல்லாத்தையும் பண்ணலாம்னு வந்திருக்கேன். 40 வயசு மேல ஆகுதுண்ணே. ஆமாண்ணே. எங்க இருந்தா சொல்லுங்கண்ணா. என்ன விஷயமா வந்தீங்கண்ணே? சொத்து பிரச்சனை. அப்படியா? எந்த ஊர்ல இருந்து வருவீங்க? ஜெகதாப்பட்டினத்துல இருந்து வரேன். ஜெகதாப்பட்டினமா? சரி சரி, நல்ல ஊரு. ஆமாண்ணே. சரி சரி. சாமி சரி, சாமியை பார்த்தா ஏதாவது பிரச்சனை தீர்ந்துருன்னு சொல்றாங்க. பாப்பா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சொத்து பிரச்சனை போனா ரொம்ப காலம் வருஷமா ஆகும்னு சொல்றாங்க. சரிண்ணா. அதனாலதான் சரி சாமியை பார்த்துட்டு சுமூகமா தீர்வு ஆகுமான்னு சொல்லி பார்க்கலாம். சரிண்ணா சரிண்ணா, நல்லதுண்ணா. அண்ணா நீங்க 3வது டோக்கனா? ஆமாண்ணா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நம்ம துறவிக்காரு சிதம்பரம். உங்க பேரு என்ன? என் பேரு முருகேசன். சரி சரி. என்ன விஷயமா வந்துருக்கீங்க? இதே இருக்கலாம். மழை வெள்ளாட்டு குப்பை போட்டாங்க, குளத்து சரியில்லாம இருக்கு. கலந்து வெள்ளாட்டு இதுதான் பாக்குறேன். அதான் கேட்க வந்துருக்கேன். சரி, என்ன சொல்றாங்க அந்த கடவுளுக்கு? ஆமாண்ணா. அண்ணா நீங்க 4வது டோக்கனா? தலைவரா 4 நம்ம டோக்கன். நீங்க தானே? சரிண்ணா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? துவாக்குடியில இருந்து வரோம். துவாக்குடியாண்ணா? திருச்சி போட்டு. என்ன பிரச்சனைண்ணா? நகை ஒண்ணு காணும். சாமிகிட்ட பார்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாண்ணா. எனக்கு கூட கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், ஒன்னும் அமையல. அதான் சாமியை பார்த்துட்டு பேசிட்டு போலான்னு வந்தேன். ஏதோ நல்லது நடக்கட்டுங்க. இப்ப 1 நம்பர் டோக்கன் உள்ள வாங்க. இந்த நான் தான் சாமி. கும்பரசாமி. இப்ப அடுத்து 2வது நம்பர் டோக்கன் உள்ள போங்க. சாமி வணக்கம் சாமி. பேர் விக்கியா? சொல்லு. பண்ணமாப்பா? ஆமா சாமி. பிரச்சனையா? ஆமா சாமி. அண்ணன் தம்பிக்குள்ளையா? ஆமா சாமி. உங்க பூர்வீகத்தானப்பா? ஆமா சாமி. என்ன சொல்றான்? அண்ணன் பிரிச்சு தர மாட்டேங்கிறானா? சீக்கிரம் நடக்கும். என்ன நான் சொல்றேன் செய். வேற சரி. அலி சூரி அதிபராசக்தி மகமாயி எப்பா நடந்தா என்ன செய்வேன்? சரி, இப்ப வந்ததுக்கு ஏதாச்சும் வச்சுட்டு போ. நடக்கும் போ. முடியும் முடிஞ்சோம். அடுத்து 3 உள்ள போங்க. தலைவரா என்ன சொல்றீங்க? ஒரு மாசத்துல முடிச்சு வைக்கலாம். ஓகே ஓகே ஓகே. சரி சொல்லுங்க மச்சான். அப்படியே நேரம் வந்துகிட்டே இருங்க. நான் இங்கே தான் உட்காருங்க, வெளில வரேன். உங்களுக்கு அட்ரஸ் சரியால வந்துகிட்டே இருங்க. வரேன், வெளில வரேன். சார் போன் கொஞ்சம் வெளியில போய் பேசுங்களேன். 2 நிமிஷம். அந்த வரேன் இருங்க. நீங்க என்ன வெளில வரேன், நீங்க அப்படியே வந்துகிட்டே இருங்க. நீ நேரம் வாப்பா, வந்துகிட்டே இரு. நான் வந்துடுறேன், இப்ப வந்துடுறேன். நீ விலை விட்டாரா? எந்த ஊர் போயிருக்காரு? ஆமா அண்ணா. டோக்கன் என்ன நம்பரு?
சார் பார்க்கணும். 8. இது 4ஆம் நம்பர் டோக்கன். இதை வச்சுக்கோங்க. இந்த மச்சான் வராப்ல, அவர் வந்து லேட் ஆச்சுன்னா நீங்க உள்ள போங்க கூப்பிட்டோன்னு, இல்லைன்னா நான் 8ஆம் நம்பர் பாத்துங்க. ஓ, நான் ஒரு 5 நிமிஷம் நன்றி. கூப்பிட்டா நீங்க உள்ள போங்க. ஓகே 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 தேங்க்யூ. நல்லது நடக்கும். சார் 4ஆம் நம்பர் டோக்கன் உள்ள போங்க. நீலி சரியா சொல்லு. பேர் குமாரா? இல்ல. துவாக்குடியா? இல்ல. சொல்லு அலி, கரெக்டா சொல்லு. எது சொன்னாலும் இல்லைங்கிறாப்லையே. எது சொன்னாலும் காலி சொல்லாது. ஒருத்தன் சொல்லிட்டு இருக்காங்க. சாமி, அவர் பேர் குமார் தான் சாமி. ஒரு தூவா குடிக்காரு. என்னாச்சு? பக்கா ரெக்கார்ட் ஆக்கிட்டேன். இதாங்க மைக்கு. போ. அது என்ன காதுல உள்ளதா இங்க விழுந்துருச்சுப்பா. புரிஞ்சா என்ன வச்சிருந்தோம்? ஹலோ ஹலோ சாமி, என்ன கட் ஆயிடுச்சு? ஹலோ 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 வா. வா. நான் ஏற்கனவே இங்க வந்திருக்கேன். ஏற்கனவே நான் இங்க வந்து பாத்துருக்கேன். என்ன விட்டுருப்பா, யார்ட்டையும் சொல்லியாதப்பா, என்ன விட்டுருப்பா. ஒன்ன மாதிரி போலிச்சாமினாலதானடா இங்க வந்து நல்ல சாமி கிட்ட போகுது. இல்லப்பா, என்ன விடுப்பா. அடிக்காதப்பா, வயசான ஆளுப்பா. எனக்கு வேற பொழப்பு இல்லப்பா. எல்லாரையும் கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, வச்சு மிதிக்கிடுவாங்க. அதான் சொல்றேன். என் பேர் ஏதாவது தெரியுமா உனக்கு? தெரியாது. ஏதோ ஒரு பேர் சொல்ற. இல்ல குமார்னு. இனிமே இது மாதிரி பண்ணு வச்சுக்கோ. இல்லப்பா, உன்னை ஊர்லயே பார்க்க கூடாது, இந்த மாநிலத்தையே உன்னை பார்க்க கூடாது. இல்ல இல்ல இல்ல, ஓடி போயிடும். இனிமே குறி சொல்லுவா? இல்லப்பா, நான் வேற தொழில் தேர்ந்தெடுத்துக்கிறேன். என்னடி அடிச்சுட்டு போறான்? நல்ல வேலை ஒரு ஆளே அடிச்சான். இருக்கிற ஆள்லாம் அடிச்சிடும், பிச்சு எடுத்து விடுவாங்க. பையன் என்ன குறிச்சு நம்மள்ட்ட சொன்னான்? தப்பு தப்பா சொல்லி மாட்டிக்கிட்டோமே. சரி, அடுத்த ஊருக்கு போய் இந்த பட்டறையை போட்டுற வேண்டியதுதான். வேற என்ன பொழப்பு தெரியும்? ஏமாத்தியே வாழ்ந்து விட்டோம். தம்பி வாங்க. 5ஆம் நம்பர் டோக்கன் உள்ளே எல்லாம் கூப்பிடுவாங்க, நீங்க வெளியில கூப்பிடுறீங்க. 5 அங்க வச்சு கூப்பிடுவோம். வாங்க. டோக்கன் கொடுத்தவரும் போயிட்டாரு. வாங்க வாங்க. ஓடி இருப்பாரு. போயிட்டாதான் ஓடுனாரா என்னன்னு தெரியல. ஹலோ ஹலோ சாமி, ஹலோ ஹலோ ஒண்ணும் கேட்டிருக்காத, ஒண்ணும் கேட்காது. நான் சொல்லல 5ஆம் நம்பர் டோக்கன். ஓ ஐயா, தம்பி எவ்வளவு ஆசத்தில் அடிக்க மாட்டீங்க.
ஆமா ஆமா என்ன விட்டுருங்க சாமி, நான் ஊர்ல இருக்க மாட்டேன், ஓடிடுறேன் விட்டுருங்க ஐயா பெரியவரை சொல்லுங்க. எழுந்து ஹலோ சொல்லக்கூடிய போதும் நான் ஒரு வாட்டி நயந்திரமா அடிக்கல, உன் ஆள் அங்க வெளுத்து எடுத்திருக்கேன். பண்றீங்க எழுந்து முகத்தை நான் பார்த்தாச்சு போல. 8ஆம் நம்பர் கூப்பிட்டாங்களா?